அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நைட் வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஒரு ஈப்போவில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து போயிட்டுருக்குறோம். ஈப்போவில் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் போகிறோம். நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே இன்றைக்கெலாம் நமக்கு வந்து நல்லா ஷாப்பிங் வேலை இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் பேக்கிங்லாம் இன்னும் வந்து ஃபுல்லாக முடிக்கலை. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சதோடு இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. நம்ம வந்து கிளம்பி போகிறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் 2 மணிக்கு மேலே தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து கிளம்பியிருக்கோம். ஆனால் நம்ம போய் சேர்கிற டைம் இப்போ பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கிட்ட காமிக்குது. இப்போ வந்து 12 மணி ஆகுது. புது வாட்சும் வந்து போட்டாச்சு. மொதல் ஃபங்க்ஷனுக்கு வந்து புது வாட்சை போட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நாங்கள் கேலே தாண்டல. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து 3:30 மணிக்கு தான் போய் அங்கே ரீச் ஆகும். ஆனால் வந்து இப்போ போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் ட்ரிப் அப்படிங்கிறதுனால நானும் சரி ரொம்ப ஜாலியாக கிளம்பிட்டேன். சரி கொஞ்சம் நேரம் நல்லா பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு வரத்துக்கு வந்து நைட் ஆகிடும். போயிட்டு வந்து தான் நாளைக்கு தான் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கிற பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வரலாம். லாங் ட்ரிப் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அதுக்கான டைம் வந்து கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியிருக்கிறோம். ஏன்னா வந்து நாளைக்கு திரும்ப ஊருக்கு கிளம்புறோங்கிறப்ப கண்டிப்பாக பயங்கர டயர்டாக இருக்கும். இருந்தாலும் சரி பரவாயில்ல போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இப்போ கேஎல்லேருந்து நம்ம வெளியாகிற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் நிறையா பில்டிங் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக நிறையா பில்டிங்ஸாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதையே அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து ஹைவே எடுத்து நாங்கள் வந்து போயாச்சு. பார்த்திங்கன்னா வெதரும் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதனாலே வந்து கொஞ்சம் நமக்கு இந்த ட்ரிப்பும் வந்து நல்லா ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டுருக்கு. லன்ச்லாம் இன்னும் சாப்பிடவே இல்லை. அங்கே போயிட்டு தான் லன்ச் சாப்பிட்ணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் பெருசாக எதுவும் சாப்பிடல. மெக்டொனால்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே பெருசாக நாங்கள் சாப்பிட்டுட்டு வரல. சரி ஏதாவது போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போ போகிற வழியில் எங்கேயோ ஸ்டாப் பண்ணுற மாதிரியும் இல்லை. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து போகிற வழியில் எங்கேயோ ஸ்டாப் பண்ணல. அப்படியே நம்ம போயிடலாம், போயிட்டு அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இங்கே தூரத்தில் ஒரு வாட்டர்ஃபால் தெரியுது பாருங்கள். நாங்களும் ஒரு தடவையும் இப்போ போகிறப்பெல்லாம் வந்து அந்த வாட்டர்ஃபாலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட போனது கிடையாது. அதே மாதிரி இந்த தூரத்துலேருந்து பார்த்ததோடு சரி இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை அங்கே போகணும். ஆனால் போக முடியுமா என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. வீடியோ பார்க்குற யாராவது அந்த வாட்டர்ஃபாலுக்கு இது வரைக்கும் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ஈப்போ கிட்ட ரீச் பண்ணியாச்சு அப்படிங்கிறது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மலையெல்லாம் பார்த்தாலே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த மாதிரி மலைலாம் வந்து ஈப்போ ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு மலை மேலே வந்து ஈப்போ அப்படின்னு வந்து எழுதியே வச்சுருப்பாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன்னே ஈப்போ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாங்கன்னு. அது இங்கே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து மரம் எல்லாம் வந்து நல்லா மறைக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அது வந்து பெருசாக தெரியல. எக்ஸிட் 138 இங்கே தான் எக்ஸிட் ஆகணும். எங்கே இப்போ போட்டிருக்கு எக்ஸிட் 138 லாரி மறைஞ்சிருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைவேலேருந்து எக்ஸிட் ஆகியாச்சு. இப்போ வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஊருக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அந்த ஊர் பேர் வந்து தஞ்சோங் ரம்புத்தான். அங்கே தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே தான் வந்து அந்த
லாஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் தம்பூன் அந்த இடம் வந்து இருக்குது. இது வந்து ஒரு தீம் பார்க் தான். இந்த தீம் பார்க்கும் இன்னும் நான் வந்தது கிடையாது. ஆனால் வந்து நிறைய டைம் வந்து பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதுக்கான டைமும் வரல. இன்ஷால்லா ஒரு தடவை இங்கேயும் வந்து போகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் குயிக்காக அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி போகணும். இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வரோம் என்கேஜ்மெண்ட்டுக்காக. அதாவது இவங்க வந்து இப்போ வந்து கேரளா தான் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களோட நேட்டிவ் வந்து இங்கே அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஒரு வழியாக அவங்க ஸ்ட்ரீட்குள்ளே வந்தாச்சு. இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி தேடிட்டுருக்குறோம் எங்கே அவங்க வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த வீட்டுக்கு வெளியில் நிறைய கார் இருக்கும். ஸோ அந்த வீடு தான் அவங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல இந்த வீடு தான் அவங்களோட வீடு. நிறைய பேர் இருக்கிறத பார்த்தாலே கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சரி இப்போ வந்து காரை போய்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு போகலாம். இங்கே வேறு ஆமாம் ஆமாம் நைஸ். बहुत अजीब. நம்ம வந்து ஒரு 3:30 போல் தான் வந்திருந்தோம். 2 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு தெரியல. இது வந்து ஒரு மலேசியன் ஃபங்க்ஷன் தான். இங்கே வந்து என்கேஜ்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். விருந்தெல்லாம் நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்குது. அதை முடிச்சுட்டு இங்கே ஃபோட்டோஸ்லாம் வந்து கூட எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல அவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. ஸோ அவங்களோட சேர்ந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தீமில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடு ஃபுல்லாகவே வந்து நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கங்கே வந்து இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக வந்து வச்சுருக்குறாங்க. இதையும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரோம் அப்படிங்கிறதுனால இந்த வீடு தானா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆமாம் இந்த வீடு தான் நீங்கள் முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து சூப்பராக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை என்கேஜ்மெண்ட் அப்போல்லாம் பெருசாக பார்த்துக்கலாம் முடியாது. இங்கே வந்து சேர்ந்தே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் நடுவில் உட்காந்துருக்கிறவங்க தான் பொண்ணோட அம்மா. பொண்ணையே வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். லாஸ்ட் டைம் பார்க்குறப்ப கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்க்குறேன். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 23 இயர்ஸ் ஓல்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து மலேசியா வந்து ஸ்டார்டிங்கில் இந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அத்தா வந்து என்கிட்ட வந்து விட்டுட்டு போவாங்க. ஸோ எனக்கும் வந்து நான் தனியாக இருக்கிறப்ப அந்த பிள்ளையோட விளையாடிக்கிட்டு இருப்பேன். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறேன். அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஃபாராக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இங்கே வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்குறாங்கல்ல அவங்களோட பொண்ணு தான். ஸோ என்கேஜ்மெண்ட்டை வந்து நல்லா சூப்பராக வந்து அட்டென்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியிலேயே வந்து கேண்டி வால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாக்லேட்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இன்னும் நாங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது வந்து பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரோட சின்ன பிள்ளை அதாவது பேபி ஃபோட்டோஸ் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சிக்கன் கிரேவி அப்புறம் பீஃபில் வந்து ஏதோ வந்து கிரேவி மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கிரேவி. அப்புறம் இங்கே வந்து அச்சார். அப்புறம் வந்து ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து ஜூஸ்லாம் வந்து 2 மாதிரி வச்சுருக்குறாங்க. நம்ம லேட்டாக வந்தோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நமக்கு எல்லாமே உள்ளே வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. அங்கே தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து டிசர்ட்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. டிசர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கொஞ்சம் முடிஞ்சு போயிருந்துச்சு. ஆஹா இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து மலேசியன் வெட்டிங் அப்படின்னு பார்த்தாலே டிசர்ட்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயுமே. எனக்கு வந்து அந்த மலேசியன் டிசர்ட் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலே வந்து எல்லாத்துலேயும் ஒன்று கண்டிப்பாக ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்.
லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ரைஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம சைடில் இருக்கிற கீ ரைஸ் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது எல்லாம் தான் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து மட்டன் தான். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் பீஃப் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனாலே வந்து மட்டன் வந்து பண்ணி வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ லஞ்சு வந்து சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா டிசர்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே நிறைய டிசர்ட் சாப்பிட்டாச்சு. அது சாப்பிட்டதுக்கு போக திரும்ப கையிலையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இப்படி கிளம்புறோம். போ போ போ. ஸோ அவ்வளோதாங்க. 3:30 போல் வந்தோம். 5:30 போல் நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:30 கிட்ட டைம் காமிக்குது. இன்ஷால்லா இப்படியே கிளம்பி போக வேண்டியதுதான். வீட்டுக்கு போய்ட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க் இருக்குது. நம்ம நாளைக்கு வந்து ஊருக்கு கிளம்புறோங்கிறதுனால அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து பண்ண வேண்டியது இருக்குது. திரும்ப ட்ரைவ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாரா தான். ஃபாரா வந்து இங்கேருந்து நான் வீடு வரைக்கும் நானே ஓட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த லாஸ்ட் வேர்ல்ட் தம்புனுக்கும் இன்ஷால்லா ஒரு தடவை வரணும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.